குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் கொங்கண நாயனார் அவர்களுடைய பாடல்கள். இவருடைய பாடல்கள் கும்மி பாடல்கள் மாதிரி இருக்கும். முதல் 11 பாடல்கள் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பாடல், கல்வி நிறை வாழை பெண் காதலி என்று ஓதுகின்ற செல்வியின் மேல் கும்மி தன்னை செப்புதற்கே நல் விசய நாதனின் சொல் வேதனஞ்ச போதன் மிஞ்சி மானக்கஞ்ச பாதம் வஞ்ச நெஞ்சினில் வைப்போம். இதுதாங்க அந்த பாடல். வாழைப்பெண் அப்படின்னா பாலா என்னும் பெண், நல் விசயநாதன் அப்படின்னா கொங்கணரின் குருதேவர், வேதன் அப்படின்னா பிரம்மன், போதன் அப்படின்னா போதிப்பவன் அதாவது குரு, மிஞ்சி அப்படின்னா புகழ் பெற்ற, மான அப்படின்னா மதிப்பிற்குரிய, கஞ்சம் அப்படின்னா பொன், தாமரை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, கல்வி நிறைந்த வாழை பெண்ணாகிய யோகிகள் தம் காதலி என்று கூறப்படும் குமரியின் மேல் கும்மி பாட்டை சொல்வதற்கே நல்ல விசயநாதன் எனப்படும் பிரம்மாவும் பயப்படும் அறிவுடையவனின் புகழ்மிக்க மதிப்பிற்குரிய பொன் போன்ற திருவடிகளை வஞ்சமான நெஞ்சில் வைத்து போற்றுவோமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 2, விநாயகர் துதி. சக்தி சாடாதாரி வாழை பெண்ணாம் அந்த உத்தமி மேல் கும்மி பாட்டுரைக்க வித்தை கோதவிய ஒற்றை கொம்பாம் வாழை சித்தி விநாயகன் காப்பாமே. இதுதாங்க அந்த பாடல். சடாதரி அப்படிங்கிறது சக்தியின் பிள்ளை பருவ பெயர், வித்தை அப்படின்னா கல்வி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பராசக்தி ஆகிய சடையை உடைய வாழை பெண்ணாகிய அந்த உத்தமி மேல் கும்மி பாட்டை பாட கல்விக்கு உதவிய ஒற்றை கொம்பை உடையவரான வாழை சித்தி விநாயகன் காப்பாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 3, சரஸ்வதி துதி. சித்தர்கள் போற்றிய வாழை பெண்ணாம் அந்த சக்தியின் மேல் கும்மி பாட்டுரைக்க தத்தமித்தோம் என ஆடும் சரஸ்வதி பத்தினி பொற்பதம் காப்பாமே. இதுதாங்க அந்த பாடல். தத்தமித்தோம் அப்படிங்கிறது ஒலி குறிப்பு, பொற்பதம் அப்படின்னா பொன் போன்ற திருவடிகள். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, சித்தர்கள் யாவரும் போற்றிய வாழை பெண் மேல் கும்மி பாட்டை பாட தத்தமித்தோம் என ஆடும் கலைமகளாகிய சரஸ்வதி ஆகிய பத்தினியின் பொன்னான திருவடிகள் காப்பாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 4, சிவபெருமான் துதி. எங்கும் நிறைந்தவள் வாழை பெண்ணம்மாளின் தங்கையின் மேல் கும்மி பாடுதற்கு கங்கையணி சிவ சம்புவம் சர்க்குரு பங்கைய பொற்பதம் காப்பாமே. இதுதாங்க அந்த பாடல். மால் அப்படின்னா திருமால், கங்கையணி சிவசம்பு அப்படின்னா கங்கையை தன் தலையில் அணிந்த சிவபெருமான், பங்கயம் அப்படின்னா தாமரை. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, எங்கும் நிறைந்தவள் வாழை பெண், அது மட்டும் அல்லாமல் அவள் திருமாலின் தங்கையும் ஆவாள். அவள் மேல் கும்மி பாடுவதற்கு கங்கையை தலையில் அணிந்திருக்கும் சிவசம்புவாம் சர்க்குருவின் தாமரை பொற்பாதம் காப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 5, முருகன் துதி. ஞான பெண்ணாம் அருள் சோதி பெண்ணாம் ஆதி வாழை பெண் மேற்கும்மி பாடுதற்கு மானை பெண்ணாக்கிய வள்ளிக்கு செய்திடும் மால் முருகேசனம் காப்பாமே. இதுதாங்க அந்த பாடல். ஞானம் அப்படின்னா அறிவு, முருகேசன் அப்படின்னா முருக பெருமான். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, அறிவு பெண்ணாகவும் அருள் சோதி பெண்ணாகவும் வாழை பெண்ணாகவும் இருப்பவள் மேல் கும்மி பாடுவதற்கு மானாக தோன்றிய வள்ளியை மணந்த முருகப்பெருமான் காப்பாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 6, திருமால் துதி. ஆண்டி பெண்ணாம் ரச பாண்டி பெண்ணாம் வாழை அம்பிகை மேல் கும்மி பாடுதற்கு காண்டிபனம் பனி பூண்டவன் வைகுந்தம் ஆண்டவன் பொற்பதம் காப்பாமே. இதுதாங்க இந்த பாடல். காண்டீபன் அப்படின்னா அர்ஜுனன், வைகுந்தம் ஆண்டவன் அப்படின்னா திருமால். ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆண்டிகள்
தேவர்கள் வணங்கிடும் தெய்வமாகவும் அரசர்கள் வணங்கிடும் தெய்வமாகவும் திகழும் வாளை அம்பிகை மேல் கும்மி பாடுவதற்கு காண்டீபனாகிய அர்ச்சுனனின் பணியை ஏற்ற வைகுந்தம் ஆள்பவனாகிய திருமாலின் பொன்னான திருவடிகள் காப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 7 நந்தீசர் துதி. அந்தரி சுந்தரி வாழை பெண்ணாம் அந்த அம்பிகை மேல் கும்மி பாடுதற்கு சிந்தையில் முந்தினல் விந்தையாய் வந்திடும் நந்தீசர் பொற்பதம் காப்பாமே. இதுதாங்க இந்த பாடல். அந்தரி அப்படின்னா வானில் இருப்பவள், சுந்தரி அப்படின்னா அழகு நிறைந்தவள், சிந்தை அப்படின்னா உள்ளம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வானில் இருப்பவளும் அழகானவளும் வாழை பெண்ணுமான அம்பிகை மேல் கும்மி பாடுவதற்கு சிந்தையில் முந்தி நல்ல புதுமையாய் வந்திடும் நந்தீஸ்வரின் பொன்னான திருவடிகள் காப்பாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இனி பாடல்களுக்குள்ள போலாம். நூல் அப்படிங்கிற தலைப்புல பாடல்கள் ஆரம்பம். தில்லையில் முல்லையில் எல்லையுள் ஆடிய வல்லவல் வாழை பெண் மீதினிலே சல்லாப கும்மி தமிழ் பாட வரும் தொல்லை வீணை போக்கும் வாழை பெண்ணே. இதுதாங்க அந்த பாடல். முல்லை அப்படின்னா காடு, எல்லை அப்படின்னா பிரபஞ்ச எல்லை, சல்லாபம் அப்படின்னா இன்பம். காளி தேவியார் சிவபெருமானுடன் நடனம் ஆடியதை இங்க சொல்லியிருக்காரு. தொல்லை வினை அப்படின்னா முந்தைய பிறவி வினை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வாழை பெண்ணே தில்லையில் காட்டில் பிரபஞ்ச எல்லையில் ஆடிய வல்லவலாம் வாழை பெண் மீது இன்பமான கும்மி தமிழ் பாட வரும் என் முந்தைய பிறவி வினையை நீக்குவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 9 மாதா பிதா கூட இல்லாமலே வெளி மண்ணும் விண்ணும் உண்டு பண்ணவென்று பேதை பெண்ணா முதல் வாழை பெண்ணால் என்று புகுந்தால் இந்த புவியடக்கம். இதுதாங்க இந்த பாடல். மாதா அப்படின்னா தாய், பிதா அப்படின்னா தந்தை, பேதை பெண் அப்படின்னா சிறு பெண், புவி அப்படின்னா உலகம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வாழை பெண்ணே இறைவனை போன்றே இவளுக்கும் பெற்றோர் இல்லை, மண் முதல் விண்வரையுள்ள பஞ்சபூதங்களையும் செய்ய வேண்டும் என்ற சிறு பெண்ணான இவளே முதலில் எல்லாம் செய்ய வந்தால் அதனால் அனைத்து உலகங்களும் இவள் கையில் அடங்கின அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 10 வேதமும் பூதமும் உண்டானதுவும் வெளி விஞ்ஞான சாத்திரமானதுவும் நாதமும் கீதமும் உண்டானதுவும் வழி நான் சொல்ல கேளடி வாழை பெண்ணே. இதுதாங்க இந்த பாடல். வெளி அப்படின்னா வெட்ட வெளி, நாதம் அப்படின்னா ஒளி, கீதம் அப்படின்னா இசை. சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வாழை பெண்ணே வேதங்கள் பஞ்சபூதங்கள் வெளியில் விஞ்ஞானம் சாத்திரம் நாதம் கீதம் எல்லாம் வாழையால் வந்தது என்று நான் சொல்ல கேட்பாயடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 11 முந்த சேகங்களும் உண்டானதும் முதல் தெய்வமும் தேவரும் உண்டானதும் விந்தையாய் வாழை உண்டானதுவும் ஞான விளக்கம் பாரடி வாழை பெண்ணே. இதுதாங்க இந்த பாடல். முந்த அப்படின்னா முன்பு, செகங்கள் அப்படின்னா உலகங்கள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா வாழை பெண்ணே முன்பு உலகங்கள் உண்டானதும் முதல் தெய்வமானதும் தேவர்கள் வந்ததும் அதிசயமாய் வாழையாக இவள் வெளிப்பட்டதும் ஞான விளக்கம் என அறிவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 12வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.